மற்றும் சுகாதார வசதி, பாதுகாப்பு, கால்நடை மருத்துவர், தீயணைப்புத்துறை மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட அனைத்தும் அரசு ஏற்று மாவட்ட தலைவர் தலைமையில் ஜல்லிக்கட்டு நடைபெறும்படி கிராம மக்கள் சார்பாக அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். ஜல்லிக்கட்டுல ஒரு மரியாதை கொடுத்து முதல்ல அவுக்குற மாதிரி எல்லாம் கூடுதல் அவங்களும் மனு கட்டுறாங்க. நாங்கெல்லாம் வர்றோம், எங்களை கேட்கறாங்க, நீங்க போறீங்க, நம்மளுக்கு ஒரு மரியாதை இல்ல, ஏதாவது செய்தி ஒன்று கோரிக்கை வைக்கிறாங்க. கிராமத்தின் சார்பா வருகிற ஜல்லிக்கட்டுல எங்க ஊர் மாடுகளுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு முன்னுரிமை கொடுத்து செய்ய சொல்லுங்க. அதை கிராமத்து சார்பாக கேட்டுக்கணும். மரியாதை கேட்கல கொஞ்சம் இந்த போராட்டம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நீங்க பேசுறீங்களா? இந்த ஜல்லிக்கட்டு போராட்டமானது இவ்வளவு சீரும் சிறப்புமாக கிடைப்பதற்கு பல்வேறு வகையில் தமிழ்நாடு முழுவதும் பாடுபட்ட மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கிராம மக்களின் சார்பாக முதற்கண் அவங்களுக்கு பாடம் தொட்டு எங்களுடைய நன்றியை கிராம மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அலங்காநல்லூர் கிராம பொதுமக்கள் இன்று கூடி ஒருமனதாக தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறார். வருகின்ற 1/2/2017 புதன்கிழமை காலை ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி இங்கு செயல்படுகின்ற அனைத்தும் உதாரணமாக ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு வேண்டிய பேரிகேட்டு, டெபாசிட், தீயணைப்புத்துறை, பாதுகாப்பு, அரசு சார்ந்த அனைத்து துறைகளும் அரசே ஏற்று கலெக்டர் தலைமையில் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்று கிராம மக்களின் சார்பாக ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. இந்த போராட்டத்தில் தீவிரமாக செயல்பட்ட மாணவர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் அனைவரும் வந்து பார்ப்பதற்காக தனியாக அவர்களுக்கு ஒரு கேலரியை கிராம மக்கள் சார்பாக ஏற்படுத்தி தருவோம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் அனைவரும் ஜல்லிக்கட்டை வந்து கண்டுகளிக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் கிராம மக்கள் சார்பாக. அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்துவது குறித்து ஊர் கமிட்டி கூட்டி ஆலோசனை நடத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையில் பிப்ரவரி 1ஆம் தேதி காலை ஜல்லிக்கட்டு நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்ட மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் ஊர் கமிட்டி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்ளப்பட்டது. தேவையான அனைத்து உதவிகளையும் தீயணைப்புத்துறை, காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் சார்பாக தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யுமாறு, ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு செய்யுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை வந்து கண்டு களிக்குமாறும் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் ஊர் கமிட்டி சார்பாக.